வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து 1 மார்க்குக்குரிய ஆன்சர்ஸை வந்து யூனிட் வைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 யூனிட் எடுத்திருந்தோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரியும் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸும் எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எலக்ட்ரானிக்ஸும் அண்டு நியூக்ளியர் ஃபிசிக்ஸும் நம்ம எடுத்திருக்கோம். இதில் எலக்ட்ரானிக்ஸோட அதனோட லெவல் ஆஃப் அந்த டஃப்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய ஆன்சர்ஸை கொஞ்சம் ஈஸியாக நம்ம கொஞ்சம் வேகமாக கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a logic gate whose output is in one state if and only if all the inputs are in one state. அதாவது அவுட்புட் வந்து ஒன்றா இருக்கணும். எப்போ அப்படின்னா எல்லா இன்புட்ஸும் ஒன்றா இருக்கும்பொழுது அவுட்புட் ஒன்றா இருக்கும். ஸோ இது டைரக்ட் கொஸ்டின் தான். இந்த மாதிரி டிஸ்கஷன் எதுவும் தேவையில்லை. த ஆன்சர் இஸ் அண்ட் கேட். அடுத்து ஆசிலேட்டரில் ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், இன் அ ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். அதில் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் 2 கொஸ்டின். இன் அ ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் எ லேடார் நெட்வொர்க் ஆஃப் 3 RC செக்ஷன் இஸ் யூஸ்டு. ஈச் செக்ஷன் வில் ப்ரொடியூஸ் எ ஃபேஸ் ஷிஃப்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டரில் 3 RC நெட்வொர்க் இருந்ததுன்னா அந்த 3 RC நெட்வொர்க்கும் சேர்ந்து 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட்டை உருவாக்கும். அப்போ ஒரு RC நெட்வொர்க் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னா 60 டிகிரி. அதுதான். ஸோ 60 + 60 + 60 180 டிகிரி. ஸோ ஒரு RC நெட்வொர்க் வந்து 60 டிகிரி அப்படின்ற ஃபேஸ் ஷிஃப்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்தது என்னென்ன, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் த இன்புட் டெர்மினல் மார்க்ட் அஸ் மைனஸ். அந்த ட்ராயிங்கில் இன்புட் டெர்மினல் மைனஸாக இருந்தது அப்படின்னா எதனுடைய இது அப்படின்னா அது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். ப்ளஸ்ஸாக இருக்கிறது நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல், மைனஸாக இருக்கிறது இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். இன்புட் டெர்மினலுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை 180 டிகிரி ஆம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்டோட கொடுக்கும். ஸோ இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல் அதுதான் மைனஸ். அடுத்தது அதே ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையரில் 2 கொஸ்டின். அண்ட் ஐடியல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையர் ஹேஸ். ஒரு ஐடியல் ஆப்ரேஷன் ஆம்பிளிஃபையராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபைனட் பேண்ட்வித் அது கிடையாது, அது இன்ஃபைனட் பேண்ட்வித்தை கொடுக்கும். இன்ஃபைனட் இன்புட் இம்பிடன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும். ஃபைனட் இன்புட் இம்பிடன்ஸ் கிடையாது, இன்ஃபைனட் இன்புட் இம்பிடன்ஸ். இன்புட் சிக்னலுக்கு அதிகமான இம்பிடன்ஸ், அதிகமான ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். ஜீரோ அவுட்புட் இம்பிடன்ஸாக இருந்தால் அது சரியாக இருக்கும். ஸோ த ரைட் ஆன்சர் இன்ஃபைனட் இன்புட் இம்பிடன்ஸ், அதுதான் சரியான ஆன்சர். அடுத்து இந்த ஃபேஸ் ஷிஃப்ட்டில் 2 கொஸ்டின் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் 2வது கொஸ்டின், ஃபார் சஸ்டைன்ட் ஆசிலேஷன். ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர் சஸ்டைனாக ஆசிலேட் ஆகணும் அப்படின்னா ஃபேஸ் ஷிஃப்ட் 360 டிகிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மினிமம் வேல்யூ ஆஃப், அதான் கேட்டிருக்காங்க, த மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் HEF. அந்த HEF பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின். அந்த ஃபார்மில் கொஞ்சம் நம்ம எழுதுறதுக்கு மறந்துட்டோம். HF is equal to 23 + 29 R/RC + 4 RC/R. அதுதான் இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. பீட்டா = 23 + 29 R/RC + 4 RC/R. RCங்கிறது கலெக்டர் ரெசிஸ்டன்ஸ், ஆருங்கிறது அந்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் மினிமம் RC/R R/RC எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துட்டோம் அப்படின்னா 23 + 29 + 4. ஸோ அது ஒரு 33, இங்கே ஒரு 23, 56. அதுதான் மினிமம் வேல்யூ ஆஃப் ஃபார்வர்ட் கரண்ட் கெயின் ஃபார் அ சஸ்டைன்ட் ஆசிலேஷன் ஆஃப் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆசிலேட்டர். ஸோ 56 அதுதான் சரி. அடுத்தது டனல் டயோடில் ஒரு 2 கொஸ்டின். இஃப் த டனல் டயோடு இஸ் ரிவர்ஸ்டு பயஸ். ஒரு டனல் டயோடு வந்து ரிவர்ஸ் பயஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராஃபில் ஃபார்வேர்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதில் ரிவர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது லீனியராக இருக்கும். அதாவது வோல்டேஜ் அண்டு கரண்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் வோல்டேஜ் ரிவர்ஸ் கரண்ட் அதனுடைய ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும். ஸோ லீனியராக எதுக்கு இருக்கும் அப்படின்னா கண்டக்டருக்கு தான் IV கேரக்டரிஸ்டிக்ஸ் லீனியராக இருக்கும். ஸோ செமிகண்டக்டருக்கு அப்படி இருக்காது, இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். இன்சுலேட்டருக்கு இருக்காது, சூப்பர் கண்டக்டருக்கும் இருக்காது.
So if a tunnel diode is reverse bias, it acts like a conductor. இது மீண்டும் tunnel diode increase in current in tunnel diode from 0 to its peak value. இந்த கிராஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிராஃப் தான். இந்த கிராஃபில் ஆரம்பத்தில் லேசான அதாவது 0.1 0.2 அந்த மாதிரி லேசான ஃபார்வர்டு வோல்டேஜுக்கு கரண்ட்டு திடீர்னு இன்க்ரீஸ் ஆகும். நம்ம இந்த ஃபஸ்ட்டு எனார்மஸாக இன்க்ரீஸ் ஆகும் 0 to IP பீக் கரண்ட்டுக்கு. அது எதனால் அப்படின்னா டனலிங் எஃபெக்ட். அதுக்கு பேர் தான் அந்த டனல் டயோடு அப்படின்னு வந்தது. அது டனலிங் எஃபெக்ட் அப்படின்னா இந்த டயோடு அப்படின்னாலே பி ரீஜன் இருக்கும், என் ரீஜன் இருக்கும். அதில் இது ஹைலி டோப்டு அப்படின்றதுனால இந்த வேலன்ஸ் பேண்ட் ஆஃப் அ பி டைப் பி சைடு செமிகண்டக்டரும் கண்டக்ஷன் பேண்ட் ஆஃப் என் சைடு செமிகண்டக்டரும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரே இதில் அலைன் ஆகிருக்கும். ஸோ ஒரே இதில் அலைன் ஆகிறதுனால கிட்டத்தட்ட அதனுடைய எனர்ஜி லெவல் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதில் லேசான நம்ம ஃபார்வேர்டு வோல்டேஜ் கொடுத்தாலே the charge carriers tunnels through the barrier. அதனுடைய வேலன்ஸ் பேண்ட்லேருந்து பி டைப் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து என் டைப் கண்டக்ஷன் பேண்டுக்கு ஈஸியாக அது மூவ் ஆயிரும். அதனால தான் அந்த கரண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் இன்க்ரீஸ் இன் கரண்ட் இன் டனல் டயோடு ஃப்ரம் 0 to IP. இந்த 0 to IP அப்படின்னா இந்த தான் இந்த வேலி கரண்ட் இல்லை, இந்த கீழே மறுபடியும் டவுன் ஆகுதுல செகண்ட் பார்ட், அது இல்லை. 0 to IP. 0 to IPனா அந்த ஃபஸ்ட்டு ரைஸ், இந்த ஃபஸ்ட் ரைஸ் ஃபார்வர்டு பைஸில் ஃபஸ்ட் ரைஸ். அது எதனால்? டனலிங் எஃபெக்ட்னால் அது வருது. அடுத்தது மோனோஸ்டேபிள் மல்டி வைப்ரேட்டர். இஃப் C1 or 2 is the time constant, the width of the output pulse T இந்த டைம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.69 டைம்ஸ் C1 or 2 இருக்கும். அது ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது இது எல்லாருக்கும் தெரியும், கன்வெர்ட் 2510 அதாவது பேஸ் 10ஓட இந்த நம்பரை பைனரி நம்பரை கன்வெர்ட் பண்ணால் the answer is 11001. அடுத்தது the expression for De Morgan's theorem. டி மார்கன்ஸோட தியரம் எது சரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா the product of the complement which is equal to the complement of their sums. அதாவது the answer டி தான் சரியானது. நம்ம பின்னு டிக் பண்ணியிருக்கோம், அது கிடையாது. the answer is டி, அதுதான் சரி. ஏபி ஹோல் பார் which is equal to a bar ப்ளஸ் பி பார், இதுதான் சரி. இதோட நமக்கு எலக்ட்ரானிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்த எலக்ட்ரானிக் கொஸ்டின்ஸ் வந்து கிட்டத்தட்ட முடியுது. இதில் மேக்ஸிமம் டவுட்டான கொஸ்டின்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. அப்படி உங்களுக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நேரடியாக நியூக்ளியர் ஃபிசிக்ஸுக்கு போயிடலாம். த நியூக்ளியர் ரேடியஸ் is expressed by the relation. நியூக்ளியர் ரேடியஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா R equal to nucleus of any given atom R equal to R0ங்கிறது அது ஒரு கான்ஸ்டன்ட். R0 டைம்ஸ் A பவர் A அப்படின்றது மாஸ் நம்பர், A பவர் 1/3, அதுதான் சரியானது. ஆன்சர் இஸ் B. The calculate the energy released in helium, அதாவது ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், நியூட்ரான் ரியாக்ஷன் ஃபார் பெர்லியம் ஃபார்மேஷன். சரி, பெர்லியம்லேருந்து இது கிடைக்கிறதுக்கான அதனுடைய எனர்ஜி எவ்வளவு, எனர்ஜி ரிலீஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பெர்லியம் அது ஹீலியத்தோட சேர்ந்து கார்பன் நியூட்ரான் சம் எனர்ஜி கொடுக்குது. த எனர்ஜி வேல்யூ Q கேட்டிருக்காங்க. ஸோ Q ஃபஸ்ட்டு மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கணும். மாஸ் டிஃபெக்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதாவது பேரண்ட் நியூக்ளியோட டோட்டல் மாஸ், அது டாட்டர் நியூக்ளியோட டோட்டல் மாஸ், ரெண்டையும் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு பேரண்ட்லேருந்து டாட்டரை மைனஸ் பண்ணால், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடை மாஸை மைனஸ் பண்ணால் மாஸ் டிஃபெக்ட் கிடைக்கும்.
இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். del m ஈக்குவல் டு 0.006121 AMU அப்படின்னு வருது. இதை 931 மல்டிப்ளை பண்ணால் 5.6986 MEV வருது. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5.7 MeV மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஸோ த ஆன்சர் இஸ் இந்த இதுக்கு ஆன்சர் டி, அதுதான் சரியானது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லெப்டான் இஸ் அ பார்ட்டிக்கல். லெப்டான் அப்படின்றது இட்ஸ் அ பார்ட்டிக்கல். இது எந்த ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த இதில் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்தா லெப்டானை பற்றி 2 ஃபோர்ஸ் தான் பேசியிருக்காங்க. லெப்டான் இஸ் அ வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் கிடைக்குது. வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல் அப்படின்ற ஒன்று கிடைக்குது. அதில் சார்ஜ்டு லெப்டானாக இருந்தால், சார்ஜ்னா எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நியூட்ரல் சார்ஜ் கிடையாது, எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் shows some electromagnetic interaction. எலக்ட்ரோமேக்னட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா அது இந்த மின்காந்த அலைகளினுடைய அந்த இதுக்கு இன்ட்ராக்ட் ஆகுது அப்படின்னு. இட்ஸ் அ வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல். அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஆப்சன்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் ஸ்ட்ராங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எக்ஸிபிட் எ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஏன்னா லெப்டான்ஸ் ஆர் வீக்லி இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கல். அப்போ ஸ்ட்ராங் அப்படின்ற வார்த்தை எங்கெங்கே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் இந்த ரெண்டுலேயும் ஸ்ட்ராங் அப்படின்ற வார்த்தை வருது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சார்ஜ் லெப்டானாக இருந்தால் shows some electromagnetic interaction. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா தேர்டு பார்த்திங்க அப்படின்னா டஸ் நாட் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று வருது. டஸ் நாட் எக்ஸிபிட், அப்போ வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கலாம், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஸோ மேபி டி ஆன்சர் சரியாக வரலாம். டஸ் நாட் எக்ஸிபிட் ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அப்போ வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸாக இருக்கலாம். ஸோ நம்மளுடைய கெஸ் வந்து ஆப்ஷன் டியாக இருக்கலாம். அடுத்தது ஒரு எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கலில் ஒரு சம் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராசஸ் இஸ் ஃபர்பிடன்ட் பை த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்ட்ரேஞ்ச்னஸ். ஸ்ட்ரேஞ்ச்னஸை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் கொடுத்து இதில் எதெல்லாம் அலௌடு இதெல்லாம் ஃபர்பிடன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரேஞ்ச்னஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 இதுக்கு தான் நம்பர்ஸ் வருது. அது +1 -1 +2 -2 அப்படின்ற 4 நம்பர் தான் வருது. மற்ற எல்லாத்துக்கும் 0 அப்படின்னு வருது. எதுக்கெல்லாம் +1 வருது, எதுக்கெல்லாம் -1 வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மேலே இருக்கக்கூடிய கேயான்ஸ் K+, K0 அப்புறம் சிக்மா அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ் அப்படின்றது வந்து நமக்கு +1 வரும். அடுத்தது கீழே இருக்கக்கூடிய அதனுடைய ஆன்டி பார்ட்டிக்கல் K-, K0 பார் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ் வந்து -1 வரும். அதுக்கப்புறம் எஸ் +2 -2 எல்லாம் சிலது வருது. மற்ற எல்லாத்துக்கும் புரோட்டானு, பையான், சிக்மா இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ் வந்து 0. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, அதுவும் கொஞ்சம் அந்த நம்பர்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது எதெல்லாம் அலௌடு அப்படின்னு பார்த்தோம்னா 1, அதாவது ACD இந்த 3மே அலௌடு. இந்த செகண்டு பை மைனஸ் ப்ளஸ் புரோட்டான் கியூப்ஸ் சிக்மா ப்ளஸ்ஸு K மைனஸ் அதுதான் நாட் அலௌடு, அதுதான் ஃபர்பிடன் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இங்கே ஆப்ஷன் பி அதுதான் ஃபர்பிடன். அடுத்தது கெய்கர் முல்லர் கவுண்டர் கெனாட் பி யூஸ்டு ஃபார் டிடெக்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. கெய்கர் முல்லர் கவுண்டர் வந்து நியூட்ரான், அதாவது நியூட்ரல் பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, நியூட்ரான் வந்து கெய்கர் முல்லர் நியூட்ரானோட அந்த பார்ட்டிக்கிளினுடைய இதை வந்து கெய்கர் முல்லர் கவுண்டரால் கவுண்ட் பண்ண முடியாது, அதனுடைய ரேடியேஷன் டிடெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது அயனைசிங் பவர் ஆஃப் நியூட்ரான் பார்த்திங்க அப்படின்னா இந்த அயனைசிங் பவர் ஆஃப் நியூட்ரான் அப்படின்றது ரொம்பவும் குறைவாக தான் இருக்கும். ஸோ அயனைசிங் இருந்தால் தான் அந்த கரண்ட்டை கண்டுபிடிச்சி கெய்கர் முல்லர் வந்து எவ்வளோ ரேடியேஷன் என்ட்ராயிருக்கு அப்படின்றத கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இதில் நியூட்ரல் பார்ட்டிக்கிளோட இந்த நியூட்ரல் பார்ட்டிக்கிள் அதனுடைய ரேடியேஷனை கெய்கர் முல்லர் கவுண்டரால் கவுண்ட் பண்ண முடியாது. அதாவது நியூட்ரானை கவுண்ட் பண்ண முடியாது, நியூட்ரானுடைய இது. ஸோ அதனால்
நியூட்ரான் அப்படின்றது the ionizing பவர் ஆஃப் நியூட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் கெய்கர் முல்லர் கவுண்டரால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ நியூட்ரல் பார்ட்டிகள் அதுதான் சரியான ஆன்சராக இருக்க முடியும். இந்த கொஸ்டின் நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலையும் சேர்க்கலாம், நியூக்ளியர் ஃபிசிக்ஸ்லையும் சேர்த்துக்கலாம். The nuclear magneton is defined as EH cross by 2mp. இதுதான் சரி, இது டைரக்ட் கொஸ்டின் தான். The significance of liquid drop model. லிக்விட் ட்ராப் மாடல் வந்து எதையெல்லாம் நல்ல எஃபெக்டிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா ரேடியேஷன் எமிஷன் ப்ராப்பர்ட்டிஸை அதாவது எக்ஸ்பிளைன் பண்ணும். இதனுடைய ஃபெயிலியர் பார்த்திங்கன்னா மேஜிக் நம்பரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. மேஜிக் நம்பர், ஸ்டெபிலிட்டி, அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அதுக்கு தான் அடுத்த மாடல் வந்து வந்துடுது. ஸோ அதனால் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லிக்விட் ட்ராப் மாடல் இஸ் it gives atomic masses and binding energy per nucleon, and also predicts the absence A and B emission properties அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்சோ ப்ரெடிக்ட்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா எமிஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லிக்விட் ட்ராப் மாடல். ஸோ த ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் வந்து டி. gives atomic masses, binding energies, and also predicts alpha and beta emission properties. அதில் ஏ அண்ட் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா நியூட்ரினோ வந்து எங்கே வரும் அப்படின்னா, அந்த பீட்டா டிகே, பீட்டா ப்ளஸ்லேயும் பீட்டா மைனஸ்லேயும் நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ அப்படின்றது வரும். அது எதுக்கு அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்பின்னை வந்து டேலி பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ நியூட்ரினோ அப்படின்றது இட் ஹேஸ் ஜீரோ ரெஸ்ட் மாஸ்லாம் எதுவும் கிடையாது, ஜீரோ சார்ஜ், அதுக்கு சார்ஜ் எதுவும் கிடையாது. பட் ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின் இருக்கும், ஆஃப் ஸ்பின் அது இருக்கும். ஸோ நியூட்ரினோ ஆர் த பார்ட்டிகிள் which have zero charge, ஆஃப் இன்டெக்ரல் ஸ்பின் அண்ட் ஜீரோ ரெஸ்ட் மாஸ். The option is C. அதான் சரி. During a negative beta decay, அந்த நெகட்டிவ் பீட்டா டிகேயில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பேரண்ட் நியூக்ளியர் டாட்டர் நியூக்ளியர் மாறும் பொழுது அதனுடைய அட்டாமிக் நம்பர் அது 1 இன்க்ரீஸ் ஆகும். பீட்டா மைனஸ், அதாவது எலக்ட்ரான் எமிட் ஆகும், அதோட ஆன்டி நியூட்ரினோ எமிட் ஆகும். ஸோ இதில் டூரிங் நெகட்டிவ் பீட்டா டிகே, இது எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, நியூட்ரான் வந்து அந்த நியூக்ளியஸ்க்கு வெளியில் தே ஆர் அன்ஸ்டேபிள். நியூக்ளியஸ்க்கு வெளியில் நியூட்ரான் வந்து அன்ஸ்டேபிள். இட் எமிட்ஸ் புரோட்டான் அண்டு பீட்டா மைனஸ் டிகே அண்ட் ஆன்டி நியூட்ரினோ இது வந்து எமிட் பண்ணும், ரைட்டா? ஸோ இதை வச்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா, டூரிங் எ நெகட்டிவ் பீட்டா டிகே இந்த அட்டாமிக் எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுது ஒன்று. புரோட்டான் இன் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா, எ புரோட்டான் இன் த நியூக்ளியஸ் டிகேஸ் எமிட்டிங் அண்ட் எலக்ட்ரான். எ புரோட்டான் இன் த நியூக்ளியஸ், இந்த நியூக்ளியஸ்லாம் தே ஆர் வெரி ஸ்டேபிள். எ புரோட்டான் இன் த நியூக்ளியஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த இந்த நியூக்ளியஸ் அப்படின்னா தே ஆர் வெரி ஸ்டேபிள். அது அப்போ அது எமிட் ஆகாது. அண்ட் எலக்ட்ரான், செகண்ட் ஆப்ஷன், அண்ட் எலக்ட்ரான் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் வித்தின் த நியூக்ளியஸ் இஸ் எஜெக்டட். இது சரியானதா? இது கிடையாது. அண்ட் எலக்ட்ரான் விச் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட் வித்தின் த நியூக்ளியஸ், நியூக்ளியஸ்குள்ளேயே எலக்ட்ரான் இருக்கும், கிடையாது. ஸோ த அட்டாமிக் எலக்ட்ரான் இஸ் எஜெக்டட், அதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. செகண்ட் ஆப்ஷன், அது நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது அப்படின்ற கான்செப்ட் தப்பு. A proton in the nucleus decays. In the nucleus they are very stable. A neutron in the nucleus decays. A proton in the nucleus அது கிடையாது. The neutron in the nucleus decays emitting an electron. இது இருக்கலாம் அப்படின்னு நம்ம
இது பண்ணுறோம். ஆப்ஷன் டி அப்படின்றது சரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் நினைக்கிறோம். ஏன்னா தேர்ட் ஆப்ஷனை கொஞ்சம் தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். எ ப்ரோட்டான் இன் த நியூக்ளியஸ் டிகேஸ் எமிட்டிங் அண்ட் எலக்ட்ரான். ப்ரோட்டான் ஆகாது, ஏன்னா நியூட்ரானோட மாஸ் தான் அதிகம். இதை வச்சு தான் இன்னொரு கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அப்படின்றத நினைக்கிறோம். எ நியூட்ரான் இந்த நியூக்ளியஸ் டிகேஸ் எமிட்டிங், அது வெளியில் வந்ததுக்கப்புறம் அது எமிட் ஆகும். ஸோ த ஆன்சர் இஸ் டி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒப்பீனியன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். The radius of carbon nucleus is about 3 × 10⁻⁻15 meter. Its mass அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 times AMU அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 12 அப்படின்றது தான் கேபிட்டல் ஏ மாஸ் நம்பர். இந்த 3 × 10⁻⁻15 மீட்டர் இருக்கு இல்லையா, அதுதான் கேபிட்டல் ஆர், ரேடியஸ் ஆஃப் கார்பன். த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல், கொஞ்சம் அந்த கால்குலேஷன் போட்டிருக்கோம். த டென்சிட்டி இஸ் மாஸ் பர் வால்யூம், மாஸ் பை வால்யூம். இந்த கார்பனோட மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த நியூக்ளியர் மாஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதுக்குள்ளே நியூக்ளியஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டோட டோட்டல் ஆட் பண்ணும் பொழுது அதில் 12 இருக்கும், 12 கவுண்ட் இருக்கும். ஸோ 12 இன்ட்டு மாஸ் ஆஃப் நியூட்ரான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி பை 4/3 πr³ அதால் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்லி 1.8 × 10⁻17 kg/m³ அப்படின்னு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குது. ஸோ த ரைட் ஆன்சர் வந்து ஆன்சர் டி, ஆப்ஷன் டி. அடுத்தது ஃபைண்ட் த Q வேல்யூ. கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய டோட்டல் மாஸ் அது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 18.005677. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய மாஸ் பார்த்திங்கன்னா 18.006958 அப்படின்னு கிடைக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா -0.001281 மல்டிப்ளை பண்ணால் -1.19 MeV. இங்கே அந்த ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ நியூட்ரான், வெளியில் ஃப்ரீ நியூட்ரான் இந்த நியூக்ளியஸ்குள்ளே இல்லை, ஃப்ரீ நியூட்ரான் டிகேஸ் டு எ ப்ரோட்டானாக மாறுது. பட் ஃப்ரீ ப்ரோட்டான், ஒரு ப்ரோட்டான் வெளியே இருந்தால் அது நியூட்ரானாக மாறுறது கிடையாது. அதாவது டிகே ஆகி நியூட்ரானாக மாறுறது கிடையாது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் த மாஸ் ஆஃப் நியூட்ரான் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் மாஸ் ஆஃப் ப்ரோட்டான். மாஸ் ஆஃப் ப்ரோட்டானை விட ஸ்லைட்டாக மாஸ் ஆஃப் நியூட்ரான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஒரு ரீசன். அண்ட் அவுட் சைடு வந்து ப்ரோட்டானுடைய ஹாஃப் லைஃப் டைம், அதனுடைய ஸ்டெபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரானை விட அதிகமாக இருக்கும். ஸோ நியூட்ரான் டிகேஸ், பட் ப்ரோட்டான் வந்து டிகே ஆகாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நியூட்ரானோட மாஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரோட்டானை விட அதிகமாக இருக்கும். மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த நியூட்ரானோட ப்ராப்பர்ட்டியை சொல்கிற மாதிரி இருக்கும். பட்டு ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பியில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வீக் ஃபோர்ஸஸ் கேன் ஆப்ரேட் இன் எ நியூட்ரான் பட் நாட் இன் எ ப்ரோட்டான் அப்படின்னு வருது. இது ஆப்ஷன் சரியாக இருக்குமான்னு தெரியல, அது தப்பாக தான் இருக்கும். சி பார்த்திங்கன்னா நியூட்ரான் இஸ் கம்போசிட் பார்ட்டிகிள் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் அன் எலக்ட்ரான், வேறஸ் ப்ரோட்டான் இஸ் அ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள். நியூட்ரானும் ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் தான். ஸோ அதை மட்டும் அப்படி பிரித்து சொல்ல முடியாது. நியூட்ரான் இஸ் அன் அன்சார்ஜ்டு பார்ட்டிகிள், வேறஸ் ப்ரோட்டான் இஸ் அ சார்ஜ்டு பார்ட்டிகிள், அதை சொல்ல முடியாது. ஸோ இந்த மாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நியூட்ரான் ஹேஸ் லார்ஜர் ரெஸ்ட் மாஸ் தேன் த ப்ரோட்டான். அது மட்டும் கிடையாது, தே ஆர் அன்ஸ்டேபிள், வெளியில் கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கும், அதுவும் ஒரு காரணம். அடுத்தது லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் நம்ம அந்த சரியாக அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணாமல் கொஞ்சம் போட்டதுனால அது சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக d/t³ லா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அது ஆக்சுவலாக கிடையாது. அது d/t³ லா எதுக்குன்னா அப்படின்னா சாலிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட்டை பேசுகிறது தான் அது. சாலிட்ஸோட ஸ்பெசிஃபிக் ஹீட். இங்கே வந்து இந்த கொஸ்டினில் தெர்மோடைனமிக்ஸில் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஐடியல் ஃபெர்மி கேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபெர்மி கேஸ்
வெரி லோ டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு T. ஸோ அதுதான் சரியான ஆன்சராக இருக்க முடியும். இது நம்ம நண்பர் ஒருத்தவங்க வந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து தான் அதை கொஞ்சம் கண்டுபிடிக்க முடிந்தது. அதாவது கொஞ்சம் நம்ம அந்த கொஸ்டினை சரியாக பார்க்கல. ஸோ அதனால் அந்த ஆன்சர் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் தப்பாக கொடுத்துட்டோம். ஸோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரையும் இதோட சேர்த்து கொடுக்குறோம். த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் அ ஐடியல் ஃபெர்மி கேஸ் இன் 3 dimensions at a very low temperature varies as directly proportional to T cube இல்லை. ஸோ அதுதான் அந்த இதுக்கான விளக்கம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.